எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரிக்கான சிறப்பு வழிபாடுகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் எப்படி பூஜை வழிபாடுகள் முறைகள் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் முழுசாக வீடியோவை பாருங்கள். அது போக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க நம்ம வழிபாடுகளை பற்றி பார்ப்போம். ஆஷாட நவராத்திரியோட என்ன பூஜை விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி அப்படின்னாலே கொலு வைக்கிறது தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த விசேஷம் கிடையாது. ஆஷாட நவராத்திரி அப்படின்றது நம்ம வாராகி அம்மாவுக்கு 9 நாட்கள் சிறப்பு பூஜைகள் பண்ணுறது தான் ஆஷாட நவராத்திரி. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதம் கடைசி 9 நாட்களும் ஆடி மாதத்திற்கு முன்பே வரக்கூடிய நாட்களில் வரது தான் இது ஆஷாட நவராத்திரி தினங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம வாராகி அம்மாவுக்கு பொதுவாகவே நம்ம எப்போவுமே பஞ்சமி திதியில் சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அஷ்டமிலையும் கும்பிடுவாங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு விசேஷம்னா, இந்த 9 நாட்கள் நம்ம அம்மாவுக்கான சிறப்பான நாட்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நம்ம வழிபாடு பண்ணி நம்மளோட பிரார்த்தனைகளை கொண்டு வைத்தோம் அப்படின்னா நிச்சயம் அது கட்டாயம் அந்த அம்மா நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க. இந்த 9 நாட்களுமே நம்ம சிறப்பாக செய்யணும். எப்படி சொல்கிறது, நம்ம நேரம் கிடைக்குமா, தொடர்ந்து பூஜைகளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுறது நமக்கு நல்லது. ஆனால் நேரம் கிடைக்கல, நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, முக்கியமான நாட்கள் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வருது, அந்த நாட்கள்லையும் பண்ணுங்கள். அதுவும் முடியலை அப்படின்னா நம்ம அஷ்டமின்னு ஒரு நாள் வரும். அந்த 9 நாட்கள்லேயே ஒரு நாள் பஞ்சமியும் ஒரு நாள் அஷ்டமியும் வரும். அந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தொடர்ந்து செய்ய முடியாது, ஏதாவது ஒரு நாட்கள் பண்ணாலும் போதும் அப்படின்னாலும் நம்ம பஞ்சமி அல்லது நவமி இந்த ஒரு நாளில் நம்ம பண்ணால் சிறப்பு. இப்போ 9 நாட்கள் நம்ம பூஜைகள் செய்ய போகிறோம். அதில் என்ன விசேஷங்கள், அதாவது இப்போ ஒரு சிலர் சொல்வீங்க, வாராகி அம்மா என்கிட்ட படம் இல்லை, விக்கிரகம் இல்லை, நான் எப்படி வழிபாடு பண்ணுறது? வாராகி அம்மாவை வீட்டில் வைத்து வணங்கினா உக்ர தேவதை, அவங்க உக்ரமாக இருப்பாங்க, அவங்கள நம்ம கும்பிடும்பொழுது நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பல வதந்திகள் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வதந்தின்னாமே தவிர உண்மைகள் கிடையாது. எந்த ஒரு குலதெய்வமும் எந்த ஒரு சாமியும் நம்ம மனதார வேண்டணும் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு அது நல்லதை தான் நம்மளுக்கு செய்வாங்க. அதனால் இந்த மாதிரியான வதந்திங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். தாராளமாக வாராகி அன்னையை நம்ம வீட்டில் வைத்து வணங்கலாம். இது ஒன்று. இப்போது நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள், இந்த வாராகி அம்மாவை எனக்கு படமும் இல்லை அப்படின்னா விக்கிரகமும் இல்லை, ரெண்டுமே இல்லை, நான் எப்படி இந்த பூஜையை பண்ணுறது அப்படின்னா கலசம் அமைத்து பண்ணலாம். எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு கலசத்தில் பச்சரிசி, அந்த அரிசியை போட்டுட்டு அதில் காதோல கருகமணியை வைத்து அம்பாளை நினச்சி அதை வைத்து நம்ம கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா வளையல், கண்ணாடி வளையலில் பச்சையும் சிகப்பும் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான நிறம், அதில் ஏதாவது ஒரு கலரை எடுத்து அந்த கலசத்தூளை வைத்து அதுக்கு மேலே தேங்காவை வைத்து அந்த தேங்காயில் நல்லா மஞ்சள், தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் பூசி நடுவில் ஒரு குங்கும பொட்டை வச்சு அம்பாளாக நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் உச்சி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம சிகப்பு துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் துணி, இல்லைன்னா பச்சை துணி, மூணில் ஏதாவது ஒரு துணியை மேலே சாத்திக்கலாம். தேங்காய்க்கு மேலே அம்மனாக நினச்சி நம்ம அதை சாமியாக நினச்சி நம்ம வழிபாடு பண்ணலாம். இல்லை என்னால் இதுவும் செய்ய முடியாது, நேரம் கிடையாது, இதுக்கு வீட்லேயும் ஒரு சிலர் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும், சில பேருக்கு நேரம் கிடைக்காது, இந்த மாதிரி எனக்கு செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபத்தை விட்டு பஞ்சுத்திரி வச்சு நம்ம அம்பாளை நினச்சோம் அப்படின்னு கும்பிட்டாலுமே ரொம்ப சிறப்பு தான். இப்போது இந்த மாதிரி அம்பாளை என்னென்ன முறையில் வைத்து கும்பிடலாம், விக்கிரகம், படங்கள், அதுவும் இல்லைன்னா கலசம்,
அப்படியும் எங்களால் முடியல அப்படின்னா அகல் விளக்கு, ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நம்ம கும்பிடலாம். ஓகே, இப்போது இதெல்லாம் ஓகே, நம்ம கும்பிடுறதுக்கான வழிகள் சொல்லியாச்சு. இப்போது இந்த பூஜை நாட்கள் வந்து எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அதுக்கான நேரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூஜை என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 6/7/2024 இந்த பூஜை வந்து ஆரம்பிக்குது. தொடர்ந்து 9 நாட்கள். என்னைக்கு முடியுது அப்படின்னா 15/7/2024 அன்னைக்கு முடியுது. இந்த 9 நாட்களுமே வந்துட்டு நம்ம வாராகி தாயை வந்து காலையிலையும் சரி மாலையிலையும் சரி வழிபாடு பண்ணலாம். அது நம்மளுடைய வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நெய்வேத்தியங்கள் ஏதாவது பிடித்தமானது ஒன்று செய்யலாம். அது போக வந்துட்டு அந்த 15ஆம் தேதி முடியுது இல்லைங்களா, அந்த முடிகிற அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 5 சுமங்கலிக்கோ இல்லை 7 சுமங்கலிக்கோ மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை கோவிலில் போய் நம்ம கொடுத்தாலும் சரி, அது நம்மளுக்கு அந்த பூஜை நிறைவடைந்ததுக்கான பலன் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து மனதார செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்ன்றது தான் நிச்சயம் உறுதி. அதனால் நீங்கள் இதை வந்து இந்த வழிபாடை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங், காலையில் முடியாத பட்சத்தில் சாயங்காலம் கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் கூட இந்த பூஜையை பண்ணலாம். நம்ம எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து செய்யணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு நம்ம விளக்கை ஏற்றி அந்த அம்மாவை வாராகி தாயே போற்றி எழுந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு தொடர்ந்து 9 நாட்கள் வேண்டணும் அப்படின்னா நிச்சயம் வந்து நம்மளுக்கான பலன் கிடைக்கும். அது எப்படி, அதே மாதிரி ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க. விரதம் வந்து எப்படின்னா நம்மளால் முடிந்தால் இருக்கலாம், முடியலை அப்படின்னா மனசார நினச்சாலே போதும். ஏன்னா ஒரு சிலர் வந்து காலையில் ஒரு வேளை இருப்பாங்க, மதியம் ராத்திரி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து முழு நாள் இருந்து நைட்டு முடிப்பாங்க. அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது. நம்ம மனசு நிறைவாக செஞ்சாலே போதும். இப்போது இந்த நாட்களில் என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது அதுலேயே வந்துட்டு எந்த டைமிங், எந்த நேரத்தில் பஞ்சமி, அதுக்கப்புறம் வந்து அஷ்டமி, எந்த நேரங்களில் தொடங்கி எந்த நேரங்களில் முடியுதுன்றத குறிப்பை இப்போது 6ஆம் தேதி கலசம் அமைக்க மற்றும் பூஜைக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 5:48 10:05 வரைக்கும் இருக்குது. அது போக காலை 11:48 12:13 வரைக்கும் டைம் இருக்குது. பூஜை பண்ணிக்கலாம். கலசமும் அந்த நேரத்தில் அமைச்சிக்கலாம். மாலை பூஜை டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10/7/2024 காலை 8:31 ஆரம்பித்து 11ஆம் தேதி காலை 10:19 முடியுது. அஷ்டமி திதி எப்போ வருதுன்னா 13ஆம் தேதி மாலை 2:13 ஆரம்பித்து 14ஆம் தேதி மாலை 4:02 முடியுது. அம்பாளை வைத்து கும்பிடுற முறையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நேரங்கள், தேதிகள் எல்லாம் குறிப்பு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நெய்வேத்தியங்கள். அம்மாவுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் இந்த 9 நாட்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வைக்கலாம். அதில் என்னென்ன சிறப்பான நெய்வேத்தியங்கள்னா சக்கரவள்ளி கிழங்கு, பானகம், மிளகு வடை, உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கடலை, மாதுளம்பழம், அது போக இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் நம்ம வைக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு வச்சாலும் சரி, இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ண நேரம் கிடைக்காது, இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா எளிமையான முறையில் ஒரே ஒரு பானகம் மட்டும் வச்சாலும் சரி. அதுவும் முடியலை அப்படின்னா நம்மளால் என்ன முடியுதோ, சர்க்கரை பொங்கல் இல்லை வந்து புளி சாதம், வேறு ஏதாவது, இல்லை வீட்டில் என்ன நம்ம வந்து செய்கிறோமோ அம்பாவை நினச்சி எதனா அந்த பொங்கலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கட்டாயம் அம்மாவுக்கு வைக்கணும். ஏதாவது ஒன்றாவது வச்சா நல்லது. அது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வச்சு நம்ம நெய்வேத்தியம் கும்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம இந்த 9 நாட்களுமே வந்து ஆஷாட நவராத்திரியை நம்ம வழிபட்டு மனதார வந்து நம்மளுக்கு தேவையானது அம்மா கிட்ட ஏந்தி கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் அது நடக்கும். அதுதான் அந்த பூஜைக்கான சிறப்பு பலன். அதுக்கப்புறம் அந்த பூஜை நிறைவடையும் பொழுது நம்ம சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து இந்த பூஜையை நம்ம நிறைவடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு வந்துட்டு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மேற்கொண்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த தகவல் நிச்சயம் நான் சொல்கிறேன். இந்த பூஜையை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நிச்சயம் சிறப்பான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நம்புகிறேன்.
ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை என்னோடய சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.